ஆக்சுவலா இன்னைக்கு என்னோட நண்பர்களோட பிறந்த நாளுங்க. ஒண்ணுல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்வின்ஸ். சோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்காக டபுள் கேக்கா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 26. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டர்ஸ் எடுக்கல, கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டோம். அது இல்லாம இன்னைக்கு சண்டேவே போயிடுச்சுலவா. சரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பர்த்டே, சோ அவங்களுக்காகவாது கேக் செய்யணும்ல. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் எப்படி? சரி ஓகே கேக் ஓகேனா ஃபாண்டன்ல எதுக்கு மீன் செஞ்சு வைக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. ஒண்ணு இல்லைங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடி தொழில் செய்யறாங்க. அவங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸா இருக்குங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு கேக் கொண்டு வரேன் மட்டும் தான் சொன்ன, பட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட வரேன்னு சொல்லவே இல்ல. ஃபாண்டன்ல ஒரு சில மீன்களை செஞ்சு அதை அப்படியே மேல வச்சு விட்டுட்டாங்க. ஜனவரி 26 அப்படிங்கறது மென்ஷன் பண்ணியாச்சு. அவங்க ட்வின்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியாச்சுங்க. ஸ்டார் ஃபிஷ் பாத்திருப்பீங்க நினைக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நேம் எல்லாம் எழுதி அப்படியே அழகா மேல பிளேஸ் பண்ணி விட்டுட்டாங்க. சரி மீனெல்லாம் ஓகேனா கருப்பா என்னமோ பக்கத்துல இருக்கு அப்படி சொல்லி தானே கேக்குறீங்க. அது ஒண்ணு இல்லைங்க, அது வந்து கூழாங்கல்ல பாக்கிறதுக்கு பாறாங்கல் மாதிரி இருக்கு அப்படி சொல்லி நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குதுங்க. இந்த கேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நாங்க ட்வின்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ கீழே அந்த கமெண்ட் தட்டி விட்டுருங்க. நீங்க ட்வின்ஸ்ல பாய்ஸா கேர்ள்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே பை.